வெல்கம் டு அதிஸ் கிச்சன். நம்ம இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற எக் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 4 எக் எடுத்திருக்கேன். 4 எக்கை இந்த மாதிரி ஒரு பவுலில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த 4 எக்குலையும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து, நம்ம ஏன்னா தனித்தனியாக உப்பு சேர்ப்போம், அதனால் இப்போதைக்கு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கை இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு பேனில் இந்த ஹீட்டான பொருள் வைக்கிறதுக்கு இந்த வளையம் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதை வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக இட்லிக்கு ஊற்றுற மாதிரி, கொப்பரையில் இட்லிக்கு ஊற்றுற மாதிரி தண்ணி அந்தளவு எடுத்துக்கிட்டு இந்த பவுலை அதில் வச்சுருங்க. முட்டை நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு இன்னொரு பவுலில் மைதா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி மைதா இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவரே 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அது கூட கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூனை இந்த மாதிரி பின்பக்கத்தை உள்ளே குத்தி பாருங்கள். ஸ்பூனில் முட்டை ஒட்டலைன்னா முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைடில் ஸ்பூனோட பின்பகுதியை வச்சு ஃபுல்லாக ஒட்டாமல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கலாம். மஞ்சூரியனுக்கு ஏற்ற மாதிரி இதில் குட்டி குட்டி பீஸாக ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நார்மல் ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாக வேண்டாம். இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ஆல்ரெடி பிணைஞ்சு வச்ச மசாலாவில் ஃபுல்லாக சேர்த்து பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா நான் பிணைஞ்சு விட்டுட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இந்த எண்ணெயில் இப்போ நம்ம பிணைஞ்சு வச்ச முட்டை பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்து நல்லா லைட்டாக அப்படி பொரிச்சாலே நல்ல முறுமுறுப்பாக வரும். இதுவே நல்ல முறுமுறுப்பாக இப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறனால மஞ்சூரியனை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி பாருங்கள், நல்ல முறுமுறுப்பாக சூப்பராக இருக்கும். இதை தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் ஒரு பேனில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2ம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட ஒரு பெரிய கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட டொமேட்டோ கெச்சப் அண்ட் சில்லி சாஸ் 2ம் வாங்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அப்படி டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டொமேட்டோவை தண்ணியில் வேக வச்சு அதோட தோலை உரிச்சிட்டு அதை மிக்சியில் ஒரு மிளகாயோடு சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம ஆல்ரெடி எக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரை பண்ணி, அதை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இருக்க ஆனியன், கேப்சிகம், எக்கு எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இது எக்குன்னே சில பேருக்கு கண்டுபிடிக்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.